கண்ணபிரான் தன்னுடைய புல்லாங்குழலை எடுத்து அமுதமயமான அந்த இன்னிசையை நம் காதுகளில் அப்படியே பாய்ச்சி கொண்டிருக்கிறான். அந்த குழலோசையால் ஏற்பட்ட மாற்றம் என்னங்கிறத தெரிவிக்கிறார். இதுவரை என்னென்னலாம் பார்த்தோம்? பூமியில் உள்ள கோபிகைகள்லாம் அப்படியே தங்கள் வசம் இழந்து கண்ணனை நோக்கி ஓடி வந்தார்கள். தேவலோகத்துல உள்ள மேனகை, ரம்பை, திலோத்தமை, ஊர்வசி இவர்கள்லாம் மயங்கினார்கள். இவ மட்டும் இல்ல, தும்புரு, நாரதர்னு 2 மகரிஷிகள். நாரதர் என்றாலே எப்போதும் மகதி என்ற வீணையோடு எழுந்தருளி இருப்பார், உங்களுக்கே தெரியும். அது போல தும்புரு என்ற ரிஷி, அவரும் கானத்திலே வல்லவராம். இந்த தும்புரு நாரதர் 2 பேரும் கண்ணனுடைய குழலோசையை கேட்டதும் தங்கள் வீணையே விட்டுட்டாலாம், மறந்துட்டாலாம். நாமெல்லாம் என்னப்பா வீணை வாசிக்கிறோம், கண்ணனுடைய குழலோசையை கேட்டதுக்கு அப்புறம் எங்கள் வீணையெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு அவ முடிவெடுத்தாளாம். இவ மட்டும் இல்ல, கிண்ணறர்கள்னு தேவலோகத்துல ஒரு குழு உண்டு. நம்ம திருப்பள்ளி எழுச்சியில கூட கீதங்கள் பாடினர் கிண்ணறர் கிருடர்கள்னு வரும். இந்த கிண்ணறர்கள்ங்கிறவா கீதம் பாடக்கூடியவர்கள். அவளுக்கு ஏன் கிண்ணறர்னு பேருன்னா, கிண்ணறம்ங்கிறது ஒரு விதமான வாத்தியம். கிண்ணற வாத்தியத்தை மீட்டுவதால் அவர்களுக்கு கிண்ணறர்கள்னு பேரு. அவ கிண்ணற வாத்தியத்தை விட்டுட்டாலாம். ஆக யாரெல்லாம் இதுவரை இசை கருவி, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பெயர் போனவர்கள்னு இருந்தாலோ அவ அத்தனை பேரும் புல்லாங்குழல்ங்கிற ஒரு இசைக்கருவியை கொண்டு கண்ணன் எழுப்பிய ஓசையை கேட்டதும் இனி நாங்கள் இசைக்கருவியை தொடுவதில்லை என்று தும்புரு நாரதர் வீணையை விட்டா, கிண்ணறர்கள் கிண்ணற வாத்தியத்தை விட்டா. இப்படிப்பட்ட மாறுதல்கள் நடந்தது. அதை வர்ணிப்பதுதான் 5வது பாசுரம்.